வெல்கம் டு TAF Vice Institute of Central Exams SSC GD 2026 கமாண்டோ டெஸ்ட் பேட்சோடைய டெஸ்ட் நம்பர் 11 இங்கிலீஷ் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காம்ப்ரஹென்ஷன். In the following passage some words have been deleted. Read the passage carefully and select the most appropriate option to fill in each blank. While stone sculptures and reliefs dash the exterior of great religion monuments for many centuries, bronze sculptures of the gods were probably a later development. In southern India, kings and queens of the Chola dynasty were well-known patterns of great Hindu dash. Marvelous bronze sculptures were worshipped in the temple context and carried through the streets in dash during religious festivals. Such great temple festivals involving massive carts that transport divine images still dash today throughout India, and major celebrations may draw hundreds of thousands of participants. Such images were popular during the Chola dynasty because people increasingly wanted a more intimate emotional relationship with the gods. These ideas were dashed to the religious movement known as Bhakti, a personal and emotional experience of divinity. இப்போ இந்த காம்ப்ரஹென்ஷனில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கல் சிற்பங்கள் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கல் சிற்பங்கள் தான் இருந்தது. லேட்டராக தான் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் வந்து சிற்பங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை கடவுளாக வழிபட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் சோலா டைனாசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா குவின்ஸ் அண்டு கிங்ஸ், அதாவது ராஜாவும் ராணிகளுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் சதர்ன் இந்தியா கிங்ஸ் அண்ட் குவின்ஸ் ஆஃப் த சோலா டைனாசிட்டி வேர் வெல் நோன் பேட்டர்ன்ஸ் ஆஃப் கிரேட் ஹிந்து டேஷ். ஸோ நிறைய ராணிகளும் ராஜாக்களும் அந்த கோயில்களுக்கு வந்து பேர் போனவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சிற்பங்களை வந்து அந்த சிலைகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊர்வலமாக கொண்டு போவாங்க. இப்போ வரைக்கும் திருவிழானா நம்ம சிலைகளை வந்து கொண்டு போகிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த சோழர்கள் ஆண்ட காலத்திலேயே அது மாதிரி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அந்த ஊர்வலத்தில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் கூட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக கனெக்ட் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு டேஷ் பாருங்கள். While stone sculptures and reliefs dash the exterior of great religious monuments for many centuries, bronze sculptures of the gods were probably a later development. பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கல் சிற்பங்களை தான் மதத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா போற்றி பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க, வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இதில் வந்து ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் ரிலீஃப்ஸ் டேஷ் த எக்ஸ்டீரியர் ஆஃப் கிரேட் ரிலீஜியஸ் மோனுமெண்ட்ஸ் ஃபார் மெனி சென்ச்சுரிஸ் அப்படின்னா அவங்கள அலங்கரிச்சிருக்கு. அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்சிற்பங்கள் தான் கல் சிற்பங்கள் தான் வந்து அதாவது கடவுளாக வந்து வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இதில் பாருங்கள், மானிட்டர்னா ஒருத்தவரை நம்ம பார்க்கறது, ஓவர் ஷேடோடுனா ஒருத்தவங்களை மறைக்கிறது, ஆர்னமெண்டட்னா அதை வந்து அலங்கரிக்கிறது, ரியூண்டுனா இடிபாடுகள். அப்போ இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த கல் சிற்பங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளாக வழிபட்டிருக்காங்க இல்லையா, அப்போ அலங்கரிக்கப்பட்டதுன்னு தானே அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி, ஆர்னமெண்டட். ரெண்டாவது பாருங்க, இன் சதர்ன் இந்தியா கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் ஆஃப் த சோலா டைனாசிட்டி வேர் வெல் நோன் பேட்ரன்ஸ் ஆஃப் கிரேட் ஹிந்து டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலேஷன்ஸ், செயின்ட்ஸ், அதாவது ரெகுலேஷன்ஸ்னா வழிமுறைகள். ஸோ வழிமுறைகளை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. செயின்ட்ஸ்னா புனிதர்கள், அவங்கள பற்றி பேசுகிறாங்களான்னு கிடையாது. ஸ்டேட்ஸை பற்றியா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டேட்ஸை பற்றியும் பேசலை. அப்போ டெம்பிள்ஸை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இந்த டெம்பிள்ஸில் தான் இந்த கற்சிலைகளும் பிரான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸும் இருந்திருக்கு. ஸோ அப்போ அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டி ஆப்ஷன், டெம்பிள்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், மார்வலஸ் பிரான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ். மார்வலஸ்னா ஒண்டர்ஃபுல்னு அர்த்தம்.
மார்வலஸ் ஸ்பெல்லிங்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம், மிஸ்பெல்ட் வேர்டில் கேட்கலாம், ஏன்னா 2 எல் இருக்கு இல்லையா. அப்போ மார்வலஸ்னா என்ன அர்த்தம்? வண்டர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். பாசிட்டிவ் வேர்டு தான், ரைட்டா. Bronze sculptures were worshipped in the temple context and carried through the streets in dash during religious festival. அதாவது ஃபெஸ்டிவல் டைமில் அதை ஊர் முழுக்க, அதாவது தெரு ஃபுல்லாக அதை எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். வெசல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், பாத்திரம் அப்படின்னு தெரியும். பேட்டர்ன்ஸ்னால் வரிகள் அப்படின்னு தெரியும். காம்படிஷன்னா வந்து போட்டின்னு தெரியும். ப்ராசஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ப்ரொசஷன் அப்படின்னா பரேட். பரேடுனா தெரியும் இல்லையா, ஊர்வலம். அப்போ இதுக்கு எது ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர்வலம். அப்போ சிலையை தூக்கிக்கிட்டு அவங்க ஊர்வலமாக செல்வாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி. நெக்ஸ்ட் பார்ப்போம். Such great temple festivals involving massive cartsனா குதிரை வண்டி, பெரிய குதிரை வண்டிகள், that transport divine images still dash today throughout India. அப்போ இந்தியாவில் இன்னைக்கு வரைக்குமே பெரிய அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளால் தேரில் வந்து சிலைகளை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அதை தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் நடக்குது பாருங்கள். அக்கர்னா ஹேப்பன்ஸ்னு அர்த்தம், சரியா. அக்கர்னா ஹேப்பன், நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்ஸ்பயர் அப்படின்னா மோட்டிவேட்னு அர்த்தம். இன்ஸ்பயர்னா மோட்டிவேஷன், ஆர் ஒருத்தவங்கள மோட்டிவேட் பண்ணுறது. அசீடுனா என்ன அர்த்தம்னா அக்ரீடு, ஒத்துக்கிறது. ஹெரால்டுனா தூதுவர், மெசஞ்சர். அப்போ இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குது. இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, கடவுள் சிலையை வந்து தேரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இப்போ வரைக்கும் நடக்குது, ரைட். லாஸ்ட் ஒன். Right, massive carts that transport divine images still occur today throughout India, and major celebration may draw hundreds of thousands of participants. Such images were popular during the Chola dynasty because people increasingly wanted a more intimate emotional relationship with the gods. These ideas were dashed to the religious movement known as Bhakti, a personal and emotional experience of divinity. இந்த இடத்துல பாருங்க, அனலாகஸ் அப்படின்னா சிமிலரா இருக்கிறது. அனலாகஸ் அப்படின்னா நீங்க அனாலஜி அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ரீசனிங்ல வரும். அனாலஜிக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று சிமிலரா இருக்கிறதுக்கு பேர் தான் அனாலஜி. அதுமாரி அனலாகஸ் அப்படின்னாலும் அதே தான் அர்த்தம். கான்ட்ராரினா ஆப்போசிட்னு அர்த்தம். கான்ட்ராரினா ஆப்போசிட்னு அர்த்தம். அப்போ ஃபாரின்னா ஏலியன் அர்த்தம், வேற்று நாட்டவர், இல்லைனா வேற்று உலகத்திலேருந்து வந்த ஆள், அந்த மாதிரின்னு அர்த்தம். அப்போ சென்ட்ரல், இந்த ஐடியா, இந்த தெரு முழுக்க எதுக்கு கடவுளை கொண்டு போகிறாங்க, அந்த சிலைகளை ஏன் கொண்டு போகிறாங்கன்னா மனிதர்கள் வந்து அந்த கடவுள் கூட ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுதான் சென்ட்ரல் ஐடியா. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் அப்படின்றது தான் ஆன்சர், ரைட். ஸோ இதோட காம்ப்ரஹென்ஷன் உங்களுக்கு முடியுது. ஸோ லாஸ்ட் லைன் பார்த்துருவோம். A personal and emotional experience of divinity. டிவைன்னா என்ன, அது வர்ஷிப் தான், வழிபடுதல். டிவைன்னா கடவுள், வர்ஷிப், ரைட். பாருங்க, select the most appropriate meaning of the given idiom, jump on the bandwagon. இது வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு பேஜே இருக்கும், பேண்ட் வேகன் அப்படின்னா. பேண்ட் வேகன் அப்படின்றது ட்ரெண்டுன்னு அர்த்தம். கரண்ட் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ட்ரெண்டுன்றது தான் பேண்ட் வேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ரியாக்ட் வெரி ஆங்க்ரிலி டு சம்படி, தப்பு. ஜாயின் எ பாப்புலர் ட்ரெண்ட் ஆர் ஆக்டிவிட்டி, ஸோ ட்ரெண்டு தான் கீவேர்டு. பேண்ட் வேகன்னாலே ட்ரெண்டு தான் கீவேர்டு. ஸோ ஆப்ஷன் பி. டு டூ சம்திங் டூ சூன் அண்ட் டூ குவிக்லி, எஸ் சிக்னேச்சர் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Select the most appropriate meaning of the given idiom. Jungle out there. So jungleனா உங்களுக்கு தெரியும் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜங்கிள்னு தெரியாது. Try to do something impossible. ஒரு இம்பாசிபிளான விஷயத்தை பண்ணுறது கிடையாது. A newcomer or late arrival to a job, அதுவும் கிடையாது. Life is chaotic or dangerous.
அதான் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுக்குள்ளே கண்ணை கட்டி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதே தான் தமிழில் சொல்கிறது தான் ஜங்கிள் அவுட் தேர்னா லைஃப் இஸ் chaotic ஆர் டேஞ்சரஸ். ஒன்று லைஃப் கன்ஃபியூஷனோட இருக்கும், இல்லைனா டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ chaotic அப்படின்னா கன்ஃபியூஷன் அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி லைஃப்பை ஃபாரஸ்ட்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அன்பிரிடிக்டபிள் எலமெண்ட். ஸோ அதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், select the most appropriate meaning of given idiom juggle with figures. ஃபிகர்ஸ்னால் இந்த இடத்துல நம்பர்ஸ்னு அர்த்தம். நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுங்க, நம்பர்ஸை வச்சு ஏமாத்துறது தான் juggle with figures. cheat in calculation, ஸோ அதான் ஆன்சர். confuse people, be accurate, organize matters. ஸோ அதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. select the most appropriate idiom for the underlined word. if you want to avoid traffic, it's best to start early in the morning. early in the morning அதுக்கு என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. jaundice eye, jump the gun, join the rank, jack of all trades. இதில் வந்து பார்த்தீங்கன்னா jump the gunனா ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே ப்ரீமெச்சூர்னு அர்த்தம். ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே நம்ம ரியாக்ட் பண்ணுறது, அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் த கன்னு அர்த்தம். சுடுறதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணுற மாதிரி தான் ஜம்ப் த கன். ஜம்ப் கன் ப்ரீமெச்சூர். ஸோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜம்ப் த கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாண்டிஸ் ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா என்வை. ஜாண்டிஸ் ஐனா ஒருத்தர் மேலே பொறாமப்படுறது. ஜாண்டிஸ் ஐனா ஒருத்தவர் மேலே பொறாமப்படுறது. ப்ரீஜுடிஸ், ப்ரீஜுடிஸ்னா ஒருத்தவங்களை முன்னாடியே கணிக்கிறது. இவங்க அழுக்கு சட்டை போட்டிருக்காங்க, இவர் வந்து ஏழையாக தான் இருப்பார், இந்த மாதிரி தவறாக கணிக்கிறது, ஏர்லியாகவே கணிக்கிறது. ஜாயின் த ரேங்க்ஸ்னால் ஒரு ப்ரொஃபஷனில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது. ஒரு குரூப்புக்குள்ளே நம்ம ஆட் ஆகிறது. ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்பில் போய் நம்ம ஆட் ஆகிறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் ஜாயின் த ரேங்க்ஸ்னு அர்த்தம். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டிலையும் வல்லுனராக இருக்கிறது. பல ஆக்டிவிட்டியில் மல்டி டாஸ்க் பண்ணுற ஆள், மல்டி டாஸ்கில் பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கிறவர், நிறைய வேலைகள் நல்லா தெரிஞ்சவர், அவரை தான் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட் ஏர்லி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே கணிச்சு போகிறதுனால ஜம்ப் த கன் அப்படின்றது தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். jeer at, laugh kindly, look at with love, look at with contempt. ஸோ கண்டெம்ட்னா எதிர்க்கிறது, ரைட்டா? அவர் பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்கலன்னா எதிர்ப்போம் இல்லையா, அப்போ ஒரு பார்வை இருக்கும் இல்லையா, அந்த பார்வைக்கு பேர் தான் jeer at அப்படின்னு அர்த்தம். ஸ்மைல் சைலண்ட்லி, ஸோ இதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் as a one word substitute for the given group of words. A person who entertains by throwing catching objects. இந்த சர்க்கஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பந்துகளை தூக்கி போட்டு மற்றவங்கள வந்து சந்தோஷப்படுத்துவார். அதே மாதிரி கீழே வந்து சக்கரை மாதிரி ஒன்று இருக்கும், அதில் நின்றுட்டு பேலன்ஸ் பண்ணி தூக்கி தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எ பர்சன் ஹூ என்டர்டைன்ஸ் பை த்ரோயிங் அண்ட் கேச்சிங் ஆப்ஜெக்ட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜுக்லர், ரைட்டா? ஜுக்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூவினைல், ஜூவினைல்னா யங் பீப்புள்னு அர்த்தம். ஜூவினைல்னா யங் பீப்புள்னு அர்த்தம். ஜூரி அப்படின்னா குரூப் ஆஃப் ஜட்ஜஸ்னு அர்த்தம். குரூப் ஆஃப் ஜட்ஜஸ்னு அர்த்தம். ஜாவலின், ஜாவலின் அப்படின்னா அது ஒரு ஸ்பியர், ஒரு அம்பு, ரைட்டா? ஸோ அந்த ஜாவலின் த்ரோலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ ஜாவலின்னா அம்புன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா ஜுக்லர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் as a one word substitute for the given group of words. Specialized language of a particular group. ஒரு குரூப்போடைய பர்டிகுலர் லாங்குவேஜ். ஸ்பெஷலைஸ்டு லாங்குவேஜ்னா ரொம்ப ரொம்ப ஆப்டிமிஸ்டிக் லாங்குவேஜ், அதாவது அவங்கள தவிர்த்து வேறு யாருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் ஸ்பெஷலைஸ்டு லாங்குவேஜ். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜார்கன். ஜங்ஷன், ஜங்ஷன்னா மீட்டிங் பாயிண்ட்னு தெரியும் உங்களுக்கு. ஜூபிலேஷன், ஜூபிலேஷன் மீன்ஸ் ஜாய் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஜாய்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். ஜாண்ட், ஜாண்ட்னா எ ஷார்ட் ட்ரிப்புன்னு அர்த்தம், ஒரு சின்ன ட்ரிப்பு. ஜார்கன் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு லாங்குவேஜ் ஆஃப் எ பர்டிகுலர் குரூப், ஒரு
பர்டிகுலர் குரூப்போடைய ஸ்பெஷலைஸ் லாங்குவேஜ்க்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜார்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Select the option that can be used as a one word substitute for the given group of words. Feeling of extreme nervousness. அதாவது படப்படப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதட்டத்துக்கு என்ன பேரு? ஃபீலிங் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் நர்வஸ்னஸ், உச்சகட்ட படப்படப்புக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிட்டர். ஸோ ஜிட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் நர்வஸ்னஸ். ஜின்க், ஜின்க்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பேட் லக். இந்த கருப்பு பூனை போச்சுன்னா நம்ம போகிற காரியம் வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேட் லக்கை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜம்பிள். ஜம்பிள்னா ஷஃபுல் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, ஷஃபுல் அப்படின்னு அர்த்தம். ஷஃபுல் பண்ணுறது இல்லைனா ரீஅரேஞ்ச் பண்ணுறது. ரைட்டா. ஜட், ஜட்டுனா நாட் கரெக்டுன்னு அர்த்தம். ஜக் இல்லை, ஜட்டு நாட் கரெக்டுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்குது இதுக்கு, டு ஸ்ட்ரைக் அவுட். எக்ஸாமில் வந்து நம்ம தப்பாக எழுதுனா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ தப்பான விஷயத்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது, அது பேர் தான் ஜட்டுன்னு அர்த்தம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். Select the option that can be used as a one word substitute for the given group of words. Act of placing side by side. ஸோ ஒரு பொருளை சைட் பை சைடாக அடுக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்ஸ்டாஃபோஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் நிறையா டைம் இது வந்து சினானியம்ஸ்லும் கேட்டிருக்காங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ஜோர்னோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஜோர்னோ. இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஊர் ஊராக சுற்றி இது பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் ஜோர்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுண்டா, ஜுண்டா அப்படின்றவங்க மிலிட்டன்ஸ். இப்போ ஆப்கானிஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பீப்புள் தானே வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மிலிட்ரி பீப்புள் வந்து ஒரு கவர்மெண்ட்டை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூபிலண்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஜாய்ஃபுல், டிலைட்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். ரைட், நெக்ஸ்ட் ஒன். Select the option that can be used as a one word substitute for the given group of words. Irresistible force, அதாவது தடுக்க முடியாத ஃபோர்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜுகர்நாட், ஜின்கோயிசம், ஜோஸ்டில், ஜோகுலர். இர்ரெசிஸ்டபிள் ஃபோர்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜுகர்நட் அப்படின்னு அர்த்தம். இந்த வேர்டையும் வந்து நிறையா தாட்டி எக்ஸாமில் கேட்டாங்க, சினானிம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, மிஸ்பெல்ட் வேர்ட்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, மிஸ்பெல்ட் வேர்ட்லையும் இதில் ஏதாவது லெட்டர்ஸ் வந்து மாற்றி போட்டு கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கணும். அப்போ ஜின்கோயிசம் அப்படின்னா என்னென்னா மேக்சிமம் பேட்ரியாட்டிசம். மேக்சிமம் பேட்ரியாட்டிசம். ரைட்டா, மேக்சிமம் பேட்ரியாட்டிசம். ஒரு நாடு மேலேயோ இல்லை ஒரு நபர் மேலேயோ ஏதோ ஒரு விஷயத்து மேலே வந்து ரொம்ப 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 பற்றோடு இருக்கிறதுக்கு பேர் தான் ஜின்கோயிசம் அப்படின்னு அர்த்தம். ஜோஸ்டில், இது ஆல்ரெடி நம்ம இதே எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜோஸ்டில், ஜோஸ்டில்னா என்ன அர்த்தம்னா ரஃபாக ஒருத்தவங்களை தள்ளுறது, புஷ் பண்ணுறது. ரைட்டா, புஷ் பண்ணுறது, தள்ளுறது, மூவ் பண்ணுறது, ஃபோர்ஸாக மூவ் பண்ணுறது, தள்ளுறது, வேகமாக தள்ளுறது. அப்போ ஜோகுலர், ஜோகுலர்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஜோக் அப்படின்ற டேர்ம் ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லும்போது வருது இல்லையா, அப்போ ஜோகுலர் அப்படின்னா ஹியூமரஸ்னு அர்த்தம். ஜோகுலர்னா என்ன அர்த்தம்? ஹியூமரஸ், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ரைட், ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இர்ரெசிஸ்டபிள் ஃபோர்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜுகர்நட் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, சரி, அடுத்தது பார்ப்போம். Select the option that will improve the underlined part of the given sentence. Sheila was reprimanded by the school marshal for coming lately to school. இந்த இடத்துல பாருங்க, லேட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. மோஸ்டா லேட் அப்படின்ற டேர்ம் அட்வர்ப் ஆஃப் டைம். ஸோ அந்த இடத்துல அட்வர்ப் ஆஃப் டைம் தான் வரணும், லேட்லின்னு யூஸ் பண்ணக்கூடாது, லேட்னு யூஸ் பண்ணும். ஷீலா வாஸ் reprimanded by the school marshal for coming late to school. இந்த லேட்டுன்றது அட்ஜெக்டிவாகவும் லேட்டு தான், அட்வர்பாகவும் லேட்டு தான். அதனால லேட்லி அப்படின்ற டேர்மை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க, லேட்டுன்றது தான் அந்த இடத்துல கரெக்டு.
ஸோ கம்மிங் லேட் டு த ஸ்கூல். Next one, select the option that will improve the underlined part of the given sentence. He only married her for her money. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பணத்துக்காக இவர் வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எங்கே ஒன்லி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஒன்லி அப்படின்றது ஒரு அட்வர்பு. ஒன்லின்றது அது ஒரு அட்வர்பு. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வர்றது மட்டும்தான் அவர் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஹி ஒன்லி மேரிட்னா அவர் கல்யாணம் மட்டும்தான் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஆனால் அது ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் கரெக்டாக கிடையாது. அவர் கல்யாணம் பண்ணது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஹர் மணி. அப்போ அவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பணத்துக்காக மட்டும்தான் இவர் கல்யாணம் பண்ணார். பிடிச்சி கல்யாணம் பண்ணல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, ரைட்? ஒரே ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பணத்துக்காக மட்டும்தான் லவ் பண்ணார், சாரி மேரேஜ் பண்ணார். அப்போ அந்த இடத்துல எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா, ஹர் மணிக்கு முன்னாடி வரணும். ஸோ ரீசன் ஒரே ஒரு ரீசன் அந்த இடத்துல மட்டும்தான் ஒன்லி வரணும், இங்கே வரக்கூடாது. இங்கே வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வெறும் கல்யாணம் மட்டும்தான் பண்ணாருன்னு அர்த்தம், ரைட்? அப்போ எங்கே இருக்குன்னு பாருங்க, ஹி மேரிட் ஹர் ஒன்லி ஃபார் ஹர் மணி. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி, ரைட்டா? ஸோ இந்த ஃபாருக்கு முன்னாடி வரணும். நெக்ஸ்ட் ஒன் 18th பாருங்க, error correction. The following sentence, sorry, error spotting. The following sentence has been split into 4 segments. Identify the segment that contains a grammatical error. We need to surround ourselves with caring people, particular loved ones who bring hope and support to our hearts and minds and with whom we can communicate. So இந்த இடத்துல பாருங்க, loved அப்படின்றது verboடைய third form, past participle. ஒன்ஸ்ன்றது தான் இந்த இடத்துல நவுனு. அப்போ இது அட்ஜெக்டிவ். பர்டிகுலர்ன்றதும் அட்ஜெக்டிவ். இப்போ பாருங்க, பர்டிகுலர் லவ்டு ஒன்ஸ். ஸோ இந்த இடத்துல இந்த அட்ஜெக்டிவை இது குவாலிஃபை பண்ணுது. பர்டிகுலர்லி லவ்டு ஒன்ஸ், இந்த லவ்டுன்ற வார்த்தையை தான் இந்த பர்டிகுலர்ன்ற வேர்டு வந்து குவாலிஃபை பண்ணுது. இந்த ஒன்ஸை வந்து குவாலிஃபை பண்ணல, இங்கே இருக்கிற பர்சனை குவாலிஃபை பண்ணல, இந்த அட்ஜெக்டிவை தான் குவாலிஃபை பண்ணுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது, அட்வர்ப் தான் யூஸ் பண்ணணும். particularly, ரைட்டா? particularly loved ones. பாருங்க, highly recommended channel. சாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்க, highly recommended channel. சேனல்ன்றது நவுனு, ரெக்கமெண்டட்ன்றது அட்ஜெக்டிவ். இப்போ இந்த ஹைலின்றது சேனலை பற்றி சொல்லுதா இல்லை ரெக்கமெண்டடை பற்றி பேசுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைலி ரெக்கமெண்டட், அதாவது நிறைய ரெக்கமெண்டேஷன் இருக்கும், இதில் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்ற இந்த வார்த்தையை தான் இது குவாலிஃபை பண்ணுது. அதனால நீங்கள் அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணும்போது அட்வர்பு போடணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, லாங் ஷார்ப் பீக். லாங் ஷார்ப் பீக், ஷார்ப்னா கூர்மையான, லாங்னா பெரிய. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் லாங்லின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த லாங்கும் யாரை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அழகை தான் குறிக்குது. அப்போ ரெண்டு அட்ஜெக்டிவும் நவுனை குறிச்சா மட்டும்தான் நீங்கள் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணும். ஒரு அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணால் நீங்கள் அட்வர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரூலை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க, ரைட்? ஸோ எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பி பார்ட்டில் எரர் இருக்குது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The following sentence has been split into 4 segments. Identify the segment that contains a grammatical error. Mother does not hardly know what happened in school yesterday. No error. இந்த இடத்துல பாருங்க, ஹார்ட்லி, ஹார்ட்லின்றது ஒரு அட்வர்பு. செல்டம், ஹார்ட்லி, பேர்லி, ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, இந்த வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா இதெல்லாம் நெகட்டிவ் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு ஒரே மீனிங் தான், நத்திங்னு அர்த்தம். ஒரு சென்டென்ஸில் வந்து நீங்கள் டபுள் நெகட்டிவ் யூஸ் பண்ணவே கூடாது. ஹார்ட்லி அப்படின்றது ஆல்ரெடி நத்திங்ன்ற ஒரு மீனிங்கில் இருக்குது. டஸ் நாட், இங்கே நாட்டுன்றதும் நெகட்டிவ்ல இருக்குது. ஒரு சென்டென்ஸில் 2 நெகட்டிவ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா 2 நெகட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு நெகட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹார்ட்லியை யூஸ் பண்ணிக்கலாம், நாட்டை ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ டஸ் ப்ளஸ் நோ, நோஸ்னு வரும். அப்போ மதர் ஹார்ட்லி நோஸ் வாட் ஹேப்பன்ட் இன் ஸ்கூல் எஸ்டர்டே. ஸோ இந்த இடத்துல எங்கே எரர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் எரர் இருக்குது. நோஸ்ன்றது கரெக்டு தான். எப்போ இதை நீங்கள் டஸ் நாட்டை ரிமூவ், டஸ் நாட்டு பதிலாக நோஸ் போடணும்.
பட் இங்கே ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்மளுக்கு எரர் இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஏ பார்ட்டில் தான் எரர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில்லிங் த பிளாங்க். த டீம் ஒர்க்டு டேஷ் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஆன் டைம். இப்போ ஒன்றுமே செய்யாமல் ஆன் டைமில் முடிக்க முடியுமா ஒரு ஒர்க்கை? இல்லை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்க முடியுமா? அப்போ ஒன்றுமே பண்ணாமல் நம்ம ஒரு ஒர்க்கை ஆன் டைமில் முடிக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல 2 வார்த்தைகளுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கங்க. ஹார்டு, ஹார்ட்லி, ரெண்டுமே அட்வர்பு தான். ஹார்டுன்றது அட்ஜெக்டிவாகவும் வரும் நவுனுக்கு முன்னாடி வந்ததுன்னா, ஹார்டுன்றது அட்வர்பாகவும் வரும் வர்புக்கு பின்னாடி வந்ததுன்னா. ஸோ இங்கே வர்பு இருக்குது, அப்போ இந்த இடத்துல அட்வர்பாக தான் வரணும். ஹார்டுக்கும் ஹார்ட்லிக்கும் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்டுக்கு ஹார்ட்லி ஆப்போசிட்டு. ஹார்டுனா கடினமான உழைப்புன்னு அர்த்தம், ஹார்ட்லினா ஒன்றுமே இல்லை. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹார்ட்லினா என்னன்னு பார்த்தோம், நத்திங். அப்போ அந்த இடத்துல என்ன வரணும், ஹார்டு வரணுமா ஹார்ட்லி வரணுமா? அப்போ அவங்க கடினமாக உழைச்சிருக்காங்க, ஸோ ஹார்டு தான் வரணும், ஆப்ஷன் பி. ரைட். ஸோ கமாண்டோ டெஸ்ட் நம்பர் 11 இங்கிலீஷ் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.